ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உப்பு உருண்டை செய்ய போகிறோம். கருவேப்பிலை கழுவி சட்டியில் போட்டுருங்க. சட்டியில் போட்டு ஒரு வதக்கின மாதிரி தள்ளிவிங்க. ஏன்னா தண்ணியில் கழுவுந்து வெடிக்கும். அதனால் எண்ணெயை ஊற்றுங்க, கடுகு போடுங்க, காஞ்ச மிளகாய் போடுங்க, கருவேப்பிலை போட்டு வச்சு சீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டு நல்லா வருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் கொட்டுங்க. தேங்காய் கொட்டி நல்லா வறுத்துட்ட பிறகு கடைசியாக கொஞ்சம் மிளகு போடுங்க. ஏன்னா சூட்லேயே மிளகு போட்டால் வெடிக்கும், முகத்தில் படும். அதனால் மிளகு லாஸ்ட்டாக போடுங்க ஆஃப் பண்ணிட்ட பிறகு. இப்போ இதிலே ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றுங்க. அந்த மாவு தூக்கி கொட்டி கலக்குங்க. அப்படி நல்லா மாவு பஞ்சு மாதிரி. ஆனால் பச்சரிசி மாவு அரைச்சின்னு வந்து வேக வச்சு வைங்க. அப்போ தான் அந்த மாவு உண்டை சாஃப்டாக இருக்கும். நல்லா பெருங்காயம் லாஸ்ட்டாக போட்டுக்குங்க தேவையான அளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அந்த மாவை அவிச்சு வச்ச மாவை இதில் கொட்டி நம்ம கலந்து உண்டை சுட போகிறோம். ஸ்ரீ புனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு யூடியூப் சப்ஸ்கிரைப் போடுங்க. உங்கள் யூடியூப் சேனலே உங்களோட நம்பி தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். மாவு கொட்டுறேன். மாவு கொட்டி நல்லா கலக்கணுன்னா அப்படியே சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், சூட்லேயே அப்படியே கலக்கிறேன். சாஃப்டாக வந்தோன்னா உண்டை பிடிச்சி வைக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சூடாக இருக்குது. அதனால் கையிலேயே நான் உப்பு தேவையானதை போட்டு கையில் பிடிச்சி வைக்கலாம் ஆறினோன்னா. ஓகே, அது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இட்லி செட்டில் உண்டை சின்னதாக பிடிச்சி நான் வைக்கிறேன். நாங்கள் 3 பேர் தான், 2 பேருக்கு தான். அவங்க அப்பா சாப்பிட மாட்டார், நானும் என் பொண்ணு தான் சாப்பிடுவோம். பாருங்கள், எண்ணெய் தேய்ச்சி பிடிச்சி வைக்கிறேன். ஸ்ரீ புனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உண்டை 10 நிமிஷம் வேக வச்சோம்னா உண்டை ரெடி. அவன் சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? செஞ்சு பாருங்கள், எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.